நம்ம மூர்த்தி இப்போது மிகப்பெரிய ஒரு பில்டிங்கில் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது அங்கேருந்து தப்பிக்க முடியாமல். இது எதாச்சும் மாட்டிக்கிட்டாரா இல்லை யாராச்சும் உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு. அதாவது இப்போது நம்ம மூர்த்தி அந்த இடத்துக்கு எதுக்காக போகணும், இப்போ எதுக்காக மாட்டிகிட்டு இருக்கணும், அதுவும் அவர் பயங்கரமாக கதறிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் என்னை காப்பாற்று கடவுளே, எப்படியாச்சும் இங்கேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியை காட்டு, நான் என் பொண்டாட்டி, என் அம்மா, என்னோட தங்கச்சிங்க இவங்க எல்லாரையுமே பார்க்கணும், என் பொண்ணு அணுவை பார்க்கணும், அனு உன்னை பார்க்கறதுக்காக நான் வரமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக கதறி எழுதிட்டுருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா உள்ள சோறு இல்லை, தண்ணி இல்லை, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தப்பிக்க போகிறோம், நம்ம உயிரோட வெளியே போவோமா அப்படி பல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் கையிலும் எலியிலும் இருந்துட்டு இப்போ எல்லா இடத்துலையும் பெங்களூரை ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. எங்கேயும் மூர்த்தியை பற்றி யாருக்குமே தெரியல. மூர்த்தியோட ஃபோட்டோவை காட்டினாலும் அங்கே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியோட ஃபோட்டோவை, அதாவது மூர்த்தியை பார்த்த மாதிரி யாருமே சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது கையிலும் எலியிலும் வந்துட்டு நேராக போய் அந்த செலப்ரிட்டி, அதாவது சோனியா அகர்வாலை பார்த்து பேசினாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஊர் கிடையாது, இங்கே நிறைய ஏரியா இருக்குது, எல்லா இடத்துலையும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ண சொல்கிறேன், நீங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பாருங்கள், சீக்கிரம் உங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருவார் அப்படின்ற மாதிரி சொல்லி கையிலுக்கு கொஞ்சம் நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம கையிலும் எலியிலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தேடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அன்பு இருந்துக்கிட்டு அக்கா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அண்ணன் கிடச்சாரா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு கிடைக்கல அப்படின்ன உடனே மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக கிடச்சிருவான், நீங்கள் கவலைப்படாதீங்க, அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸோட கான்டாக்ட் வந்து தரேன், நான் சொல்கிற இடத்துக்கு போய் நான் சொல்கிற போலீஸை பாருங்கள், அவங்க உங்களுக்கு எல்லா உதவியுமே செய்வாங்க, சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது கையிலையும் எலிலையும் ஒரு போலீஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதாவது இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி எங்கே இருந்தார் என்ன ஏது அப்படின்றது இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் நம்ம சோனியா அகர்வாலோட கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்றது எல்லாமே தெரிய வந்ததுக்கப்புறமா நம்ம மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்தது எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு கையிலுக்கும் எழிலுக்கும் தெரிஞ்சு போச்சு. அடுத்ததாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போலீஸை போய் பார்த்து நடந்தது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து சொல்கிறாங்க. இதுதான் நடந்துச்சு, இப்போ எங்கள் அண்ணன் மூர்த்தி எங்கே இருக்கான் என்ன ஏது அப்படின்றது எங்களுக்கு தெரியல, அவன் உயிரோடு தான் இருக்கானான்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் போட்டு நான் தேட சொல்கிறேன், அன்பு எனக்கு நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக இன்னும் 24 மணி நேரத்தில் உங்கள் அண்ணன் மூர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி இப்போது நம்ம கையில் இருந்துட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது எழிலால் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தவே முடியல. ஏன்னா எப்போவுமே நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக இருப்பாங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் மூர்த்தியோட விஷயத்தில் அவங்களால அப்படி இருக்க முடியல. ஏன்னா அவங்களோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூர்த்திக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது அந்த போலீஸ், அதாவது அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து அதாவது அன்பு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையிலையும் எலிலையும் கூப்பிட்டுட்டு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தேடி பார்க்குறாங்க. ஆனால் கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியோட சட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஏன்னா அந்த பில்டிங் மேலேருந்து நம்மளை யாராச்சும் காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் வழியாக சட்டையை தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த சட்டையை தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இவங்க கண்ணில் வந்து படுது. அதை நார்மலாக பார்க்கும்போது அது மூர்த்தியோட சட்டை மாதிரி தெரியல, ஆனால் அதை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக பார்க்கும்போது தான் இது மூர்த்தியோட சட்டை தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கண்டிப்பாக இந்த பில்டிங்கில் தான் ஏதோ ஒரு மூலையில் மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பில்டிங்கில் எக்கச்சக்கமான ஃப்ளோர்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்குது, இதில் எங்கேருந்து தேடுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்களுக்கே அதிர்ச்சி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம கையிலும் எழிலும் என்ன நடந்தாலும் சரி மூர்த்தியை கண்டுபிடிக்காமல் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி எல்லா ஃப்ளோரையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க. நம்ம மூர்த்தி இங்கே இருப்பாங்களா அங்கே இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக மூர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மூர்த்தி இருக்கிற அந்த ரூமை கண்டுபிடிச்சிட்றாங்க. மூர்த்தி இப்போ இருக்கக்கூடிய நிலமை, அதாவது சோறு தண்ணி இல்லாமல் ஒரு மனுஷனால் எத்தனை நாள் உயிர் வாழ முடியும், நம்ம மூர்த்தியும் ரொம்ப நாள் உள்ளே போராடி பார்த்துட்டாரு, அவரால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியல, கத்துனாலும் யாருக்கும் கேட்காது. ஏன்னா இந்த பில்டிங் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது சீல் வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பில்டிங்கை க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகிருக்கு, அதனால் அங்கே யாரும் மனுஷங்க நடமாட்டம் கிடையாது, எதுவும் கிடையாது, அதனால தான் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தியை காப்பாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. அதே சமயம் இங்கே நம்ம கையிலும் எழிலும்
இருந்தாலும் எப்படி ஒரு வழியாக போலீஸோட உதவியால் நம்ம மூர்த்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூமை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியை காப்பாற்றுறது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். மூர்த்தியை காப்பாற்றிட்டாங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடும். ஏன்னா வீட்டில் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டுருக்காங்க, மூர்த்திக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு. அதுவும் மூர்த்தி இல்லாததுனால, அதாவது தன்னோட அப்பாவை பார்க்காததுனாலையும், தன்னோட அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, உயிரோடு தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டு கடைசியில் இப்போது ஹார்ட் ப்ராப்ளம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அனுவை வந்து இப்போ வந்து அவங்க அப்பாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னது, இது எல்லாத்துக்குமே வந்து சரியாகும். இப்போது மூர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கொண்டு போயிடுறாங்க. ஆனால் அதே சமயம் மூர்த்தியை யாராச்சும் அடைச்சி வச்சுருந்தாங்களா இல்லை என்ன ஏது அப்படின்ற ஒரு விசாரணை தான் இப்போ போயிட்டுருக்கு. அதாவது மூர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் அந்த பில்டிங்குள்ளேயே போக வச்சுருக்காங்க. கடைசியில் உள்ளே வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இப்போது நம்ம மூர்த்தியை கூட்டிகிட்டு போய் கயல் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இதுக்கான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. இங்கே மூர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ கடத்தி வச்சுருந்தாங்களோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதாவது மூர்த்தி கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் நம்ம கயலுக்கு. ஏன்னா மூர்த்தி கிடைக்காம ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கிற வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போது நம்ம கயல் எழில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம மூர்த்தி வச்சு வந்து பேசுகிறாங்க. மூர்த்திக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்துட்டு மூர்த்தி எதுவும் பதட்டப்படாமல் சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு, நீங்கள் எப்படி அங்கே போனீங்க, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் நீங்கள் எப்படி அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக கேட்கும்போது நடந்தது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தியும் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நடந்தது எல்லாத்தையுமே சொன்னால் தான் இதில் யார் சம்மந்தப்பட்டிருப்பாங்க என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி கொஞ்சம் கூட யோசிக்காமல், அதாவது இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறமா எனக்கு ஒரு சிலர் மேலே வந்து டவுட் இருக்குது, நான் இங்கே நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அந்த சோனியா அகர்வால் மேடமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வேறு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கடத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கப்புறமா விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறது மட்டும் இல்லாமல், இப்போது நம்ம எழில் இருக்கும்போது எழிலை பார்த்துட்டு அதாவது அந்த ஒரு உண்மையாக சொல்லாமல் வந்து தயங்கி நின்றுட்டுருக்காரு. உடனே கையில் இருந்துட்டு எழில் கொஞ்சம் நேரம் வெளியேறுங்க, நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ உங்களை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம மூர்த்திக்கிட்ட கேட்குறாங்க. எழில் இருக்கிறதுனால தான் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஏதோ சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரியுது, சொல்லுங்க மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கையலும் கேட்கும்போது, இல்லை கையல், இங்கே இதுக்கு முன்னாடி சிவசங்கரி தான் வந்து, அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி சிவசங்கரி தான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்து பேசினாங்க, அவங்க பேசினது ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை அப்படி இப்படின்ற மாதிரி இப்போது நம்ம எழிலோட அம்மாவை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க. அவங்க வந்து பேசினது இன்னும் நடந்தது அது எல்லாத்தையுமே இதை கேட்ட கயலுக்கு பயங்கரமாக நடந்துச்சு. அப்போது சிவசங்கரி தான் நம்ம மூர்த்தியை கடத்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் இதில் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்கள சும்மா விட போகிறது கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.